நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வசனத்தை பார்க்க போறோம். என்ன வசனம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், உங்ககிட்ட சில விஷயங்கள் தான் இருக்கலாம். ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன நினைக்கலாம், இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அது கொஞ்சம் பணமா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் படிப்பா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் ஞானமா இருக்கலாம், ஏன் கொஞ்சம் அழகா கூட இருக்கலாம், இல்ல சில உறவினர்களாக இருக்கலாம், சில சொந்த பந்தங்களாக இருக்கலாம், சில ஆள் பலமா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன பிசினஸா இருக்கலாம். இதை வச்சுலாம் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமா அப்படி ரொம்ப குழப்பத்தோட இருக்கீங்களா? நியாயாதிபதியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையில இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு கழுதையுடைய தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை சிம்சோன் கொள்றார். எதை கொண்டுங்க? வெறும் கழுதையுடைய தாடை எலும்பு, செத்து போன கழுதையுடைய தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்று போடுகிறான். நான் கேட்கிறேன், அது முன்பாக அவனுக்கு தெரியுமா? 1000 பேரை கொள்றதுக்கு இந்த தாடை எலும்பு பயன்படும் அவன் யோசித்திருப்பானா? இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நம்ம கையில இருக்கக்கூடிய ஆயுதம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு, நம்ம கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு எதிர்காலத்தை குறிச்ச அந்த ஒரு பிரைட்னஸே இல்லாம ரொம்ப இருளுக்குள்ள இருப்போம் பாருங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறத கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை அவருடைய கையில கொடுத்து வாங்கினீங்கன்னா, நான் சொல்றேன், அது பெரிய காரியங்களை செஞ்சு முடிக்கும். அது அசாதாரணமான காரியங்களை செஞ்சு முடிக்கும். இன்னைக்கு இது ஒரு வரலாறா மாறிடுச்சு பாருங்க. வெறும் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொல்ல முடியுமா? நிச்சயமா முடியும். உங்க கரத்துல இருக்கிறத குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம், உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற அறிவு, உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற படிப்பு, உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வீடு, உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பம், உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், இதை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல? சின்ன காரியங்களை கொண்டு பெரிய காரியங்களை அசைப்பதிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமையுடையவரா இருக்கிறார். இதுதான் இருக்குது, அதுதான் இருக்குதுன்னு ரொம்ப ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம இருக்காதீங்க. இதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இதை கொண்டு கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்வாருன்னு சொல்லி எடுத்து செலவு பண்ணி பாருங்க, எடுத்து அதை யூஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்லுகிறேன், அவைகள் மூலமாக அநேக சத்துருக்கள் கீழே விழுகிறதையும், அநேக காரியங்களை நீங்க பெற்றுக் கொள்கிறதையும் உங்க கண்கள் காணும். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். வெறும் தாடை எலும்பை கொண்டு அத்தனை 1000 பேரை கொள்றதுக்குரிய சக்தியில இருந்திருக்குமே. ஆனால் அதே காரியத்தை உங்கள் மூலமாகவும் கர்த்தர் செய்ய. கொஞ்சம் பணத்தை கொண்டு உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டித்தர முடியுங்க. கொஞ்சம் ஞானத்தை கொண்டு உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை வாங்கி கொடுக்க முடியும். ஒரு சின்ன விசுவாசத்தை கொண்டு உங்களை பிள்ளைத்தாட்சியாக கர்த்தர் மாற்ற முடியும். நம்புறீங்களா? டாக்டர் சின்ன ஒரு ஹோப் தான் கொடுத்துருப்பாரு. 100%த்துல ஒரு 10% தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு. ஏங்க 10% கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஏன்